அப்படியே சில மாதிரி நிக்கிற, வாயடிச்சு போயிட்ட. இப்ப உன்னால பேசவே முடியாது இல்ல? எப்படி பேசுவேங்கிற? அடுத்த வீட்டுக்காரனுக்கு அதிகாரம் வந்தா அண்ட வீட்டுக்காரனுக்கு எரிச்சல் லாபமா. நானும் என் வீட்டுக்காரரும் லேசா பெரியற மாதிரி போன உடனே நீ வந்து இடையில நல்ல பாச போட்டு ஒட்டிக்கிட்டு மொத்தமா என்ன ஒழிச்சு கட்டலான்னு பாக்குறல்ல? எப்படி மிரட வச்சேன் பாத்தியா? இப்ப பாரு, இவரோட சட்டைய நான் எடுத்து போட்டுட்டு வந்திருக்கேன். எப்படி மேட்சிங் மேட்சிங்? பொண்டாட்டி தாண்டி உரிமையா புருஷனோட சட்டை எடுத்து போட்டுக்க முடியும். என்னங்க, என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? உங்க ட்ரெஸ்ஸ போட்டுட்டு நான் வரும்போது அப்படியே பொம்பளை பூவரசன்னு சொல்லுவீங்களே. என்னங்க, எல்லாமே உங்களுக்கு மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுல. ஏங்க, ஒரு நாள் நீங்களும் நானும் மார்க்கெட்டுக்கு போகும்போது உங்களை உத்து பார்த்தாலே அந்த ஊர்வசி, நான் கூட அவ கண்ணை தோண்டி விடுவேன்னு சொல்லி பெரிய கலாட்ட படல. நீங்க கூட விடு விடுன்னு சொல்லி என்ன சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரல. ஐயோ, நீங்க வாங்க என் கூட, நான் எல்லாத்தையும் முதல்ல இருந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நீ முதல்ல இருந்து எனக்கு ஞாபகப்படுத்துறியா? ஆமாங்க, உங்களை நான் பார்த்தது, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனது, அப்புறம் நம்ம அகல்யா பாப்பா பிறந்தது, எல்லாமே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேங்க. ஏங்க, எவ்வளோ ஒரு மேரியால இதெல்லாம் சொல்ல முடியுமா? 1000 ரூபாய் நோட்டும் 5 ரூபாய் நோட்டும் ஒன்னாயிடுமா? வீட்ல இருந்து வெளியில போயிட்டு வந்தா கொடையுக்குள்ளாவே கழட்டி வைக்க முடியும். உடம்புல இருக்கிற தோலை எப்படிங்க கழட்டி வைக்க முடியும்? என் உடம்புல இருக்கிற சதையும் ரத்தமும் நீங்க தாங்க. என் உசுருக்குள்ள நீங்க தாங்க இருக்கீங்க. உங்களை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்கவே முடியாது. என்னை விட்டு நீங்க பிரிஞ்சு போகணும்னு நினைச்சாலும் உங்களோட நினைப்பு என்னை விட்டு என்னைக்குமே பிரிஞ்சு போகவே போகாதுங்க. என்னங்க, நான் தாங்க உங்க கோகிலா. இவ வழியில போய் மடக்குனாத்தே அவளை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக முடியும். கோகிலா, என்னங்க, என்னன்னு கூப்பிட்டீங்க? கோகிலான்னு கூப்பிட்டேன். ஏன் கோகிலாவை நான் கோகிலான்னு தானே கூப்பிடணும். என்ன கோகிலா, நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நானே உன்னை நம்புறேன்டா, வேற யாரு நம்புவா? இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு. இது போதுங்க, எனக்கு இது போதும். நீங்க என்ன கோகிலா நம்புறீங்கல்ல? ஆமா. இனிமே என்ன யார் நம்பினா என்ன, நம்பலனா என்ன? எனக்கு இது போதுங்க, எனக்கு இது போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் உங்க கோகிலா தாங்க, நான் உங்க கோகிலாவே தான். சரி, நான் உன்னை நம்புறேன். நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன். நீ ஒன்று பண்ணு, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிளம்பி வா, நம்ம வெளியில போயிட்டு வரலாம். என்னங்க, வெளியிலனா எங்க போக போறோம்? இங்க பாரு, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நான் சொல்றதை என் கோயில கேட்பாளா கேட்க மாட்டாளா? ஆமாங்க, இருங்க 2 நிமிஷத்துல நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். உமா, இது நகத்துல கிள்ளேறிற பிரச்சனை இல்லை உமா, கோடாயில் எடுத்து வெட்டித்தான் ஆகணும். என்னங்க, கிளம்பலாமா? ஏய், என்ன, நாங்க 2 பேரும் வெளியில போயிட்டு வரோம். வரதுக்குள்ள வஞ்சர மீன் குழம்பாக்கி வை. சும்மா அந்த மாதிரி முடிய உருட்டிக்கிட்டு ஒரே இடத்துல நிக்காத. என்னங்க, கிளம்பலாமா? வாங்க.
கோயிலா ஆ. இங்க உட்காரு, நான் போய் டாக்டரை பார்த்து வந்துடுறேன். சரிங்க. சார் வரலாமா சார்? எஸ், கம் இன். சார் வணக்கம் சார். ப்ளீஸ் டேக் யூர் சீட். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? சார் என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அது விஷயமா தான் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். சார் என் பொண்டாட்டி பேர் கோயிலா சார். ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க இறந்து போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகி போச்சு சார். ஒரு சந்தர்ப்பத்தில் என் பொண்டாட்டி கோயிலா மாதிரியே உருவ ஒற்றுமையில் மேரின்னு ஒருத்தவங்கள நாங்கள் சந்திச்சோம் டாக்டர். அன்னையிலிருந்து என் குடும்பத்தில் குழப்பம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த மேரி விஷயமா தான் டாக்டர் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். அவங்க மேரி தானே எங்களுக்கு நல்லா தெரியும் டாக்டர். அதே மாதிரி மேரியோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் அவங்க ஏன் வந்து கோயிலாவாக என் வீட்டில் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் டாக்டர் எனக்கு ஒன்றுமே புரியல. கடைசி வரைக்கும் என் முன்னாடி கோயிலாவே அவங்க என் குடும்பத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க டாக்டர். ஒருவேளை அந்த மாதிரி இருந்துருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர். நீங்கள் தான் டாக்டர் ஏதாவது ஒரு வழி சொல்லணும். உங்க மனைவி கோகிலா பத்தின விஷயங்களை எல்லாம் நீங்க அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாம் டாக்டர். அவங்க என் குழந்தை அகல்யாவோட உயிரை காப்பாற்றினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எங்கள் கூடவே தான் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த நேரத்தில் என் தங்கச்சியை தாமரை மல்லியா என் பொண்டாட்டி உமாவும் கோயிலை பற்றின நிறையா விஷயங்களை மேரிகிட்ட எடுத்து சொன்னாங்க. நீங்க சொன்ன மேரி எந்த காரணத்துக்காக வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க? டாக்டர் அது அவங்க கல்யாணத்தில் ஏதோ விருப்பம் இல்லைன்னு சொல்லி யார்கிட்டையுமே சொல்லாமல் வீட்டு விட்டு ஓடி வந்துட்டாங்க. ஓகே, நீங்க அவங்கள உள்ள அழைச்சிட்டு வாங்க. நான் அவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்டுட்டு செக் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். சரிங்க டாக்டர், வரேன். ம். என்னங்க வெளியில போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு டாக்டரை பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏங்க உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? டாக்டரை பார்த்துட்டு வெளியில கூட்டிட்டு போறீங்களா? ஆமாம், எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை கோயிலா. உனக்காக தான் டாக்டரை பார்த்து போகலான்னு வந்தோம். எனக்கா? உனக்கு இந்த அமிலிஷியா மாதிரி இருந்துச்சுல, அது என்ன ஏதுன்ட்டு டோட்டலாக செக்அப் பண்ணிக்கலாம்னு உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். கோயிலா ஏற்கனவே உனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது. இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் டாக்டரை பார்க்கலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். வா பார்த்துட்டு போயிடலாமே. இவங்க தான் உங்க மிஸ்ஸஸ் கோகிலாவா? ஆமாம் டாக்டர். ப்ளீஸ் சிட் டவுன். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. செக்அப் முடிஞ்சதும் நான் உங்களை கூப்பிடுறேன். சரிங்க டாக்டர். உங்க பேர் என்னம்மா? என் பேரு கோகிலா. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? ம். ஓகே கோகிலா, நீங்க பிறந்து வளர்ந்த ஊர் எது? நான் பிறந்தது தென்காசி பட்டணத்துல டாக்டர். அதுதான் என் சொந்த ஊரு. நானும் என் தம்பி மட்டும்தான். ஓகே ஓகே ஓகே, ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். இங்க பாருங்க, கடைசியா ஒரே ஒரு கேள்வி, ஒரு முக்கியமான கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க மேரின்னு யாரையாவது சந்திச்சிருக்கீங்களா? மேரி மேரி எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு மேரிய தெரியுமா? என்னால எப்படி அவளை மறக்க முடியும்? நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த மேரி தான் டாக்டர். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த மேரிய பார்த்தேன். அவளுக்கு உதவி பண்றதுக்கு அவ ட்ரெஸ்ஸ நான் மாத்திக்கிட்டேன்.
அதனால என் வாழ்க்கையே மாறி போச்சு டாக்டர். ஆனா அவளுக்கு வாழ்க்கையே போச்சு டாக்டர். ஓகேம்மா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. உங்க ஹஸ்பண்ட் அனுப்புங்க. அவர்கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்றேன். அவர் உங்களை நல்லா பாத்துக்குவாரு. சரியா? ஓகே, நீங்க போங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ம். மிஸ்டர் பூவரசு, இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கேஸ் தான். ஐடென்டிட்டி லாஸ். இத டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க. ஒரே ஆள் தன்னை வேற வேற சூழலுக்கு ஏத்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்து அதுல சந்தோஷம் அடைவாங்க. புரியல டாக்டர். பொதுவா நம்ம எல்லாருக்குமே ஃபோபிக் anxiety உண்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்து நீங்க கரீனா கபூர் மாதிரி இருக்கீங்கன்னு ஒரு 4-5 பேர் சொன்னா அவங்க அப்படியே அதே மாதிரி ட்ரெஸ் பண்றது, அதே மாதிரி காஸ்டியூம் போடுறது, தன்னை அவங்களாவே நினைச்சுக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி இது ஒரு சின்ன விஷயம்தான். இது உங்களுக்கும் எனக்கும் கூட இருக்கலாம். ஆனா ரொம்ப மென்டலி வீக்கா இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க பர்சனாலிட்டி மேல ஈஸியா அட்ராக்ட் ஆயிடுவாங்க. அதுதான் இந்த மேரிக்கும் நடந்திருக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை மேல நாட்டம் இல்லாம இருந்திருக்கு. ஆண்கள்னாவே பெரிய வெறுப்பு இருந்திருக்கு. இந்த சூழல்ல மேரியா இருந்த அவங்க உங்க வீட்டுக்குள்ள வந்து கோகிலா கேரக்டர் பத்தியும் உங்க ஃபேமிலி கோகிலா மேல வச்சிருந்த அன்பை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி ஒரு அன்பான கணவர், நல்ல ஃபேமிலி கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு அவங்க மனசுக்கு அந்த வாழ்க்கை பிடிச்சு போயிருக்கு. அதோட அவங்க அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க கோகிலாவா நடிக்க ஆரம்பிச்சு நிரந்தரமா கோகிலாவாவே இருக்கணும்னு ஆழமா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயல்புலேயே அவங்களுக்கு இருந்த அந்த மென்டல் வீக்னஸ் கோகிலாவை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா மாறி கோகிலாங்கிற நபர் மேல ஈர்ப்பா மாறி காலம் ஆக ஆக அவங்களே கோகிலாவா நினைச்சு மாறிட்டாங்க. டாக்டர், அப்ப அவங்கள மாத்தவே முடியாதா? ஏன் முடியாது? டிஏடி டிசீஸ் உள்ள எத்தனையோ பேரை நாங்க குணப்படுத்தியிருக்கோம். ஆனா அது கொஞ்சம் டைம் ஆகும். அவங்க ஒரிஜினல் ஐடென்டிட்டி மேல அவங்களுக்கு ஆர்வம் வந்தாலோ, ஐ மீன் மேரியா இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாலோ, இல்ல கோகிலாங்கிற கேரக்டர் மேல வெறுப்பு வந்தாலோ அவங்க பழைய மாதிரி மாற சான்ஸ் இருக்கு. நான் சில டேப்லெட்ஸ் உங்களுக்கு எழுதி தரேன். அதை ரெகுலரா கொடுங்க. அப்புறம் தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா ஸ்லீப்பிங் டேப்லெட் எழுதி கொடுக்குறேன். அதை நீங்க கொடுங்க. ஓகே? சரி. 1 minute. ஆண்டி, இது என்னமோ சரியா வரும்னு எனக்கு தோணல. அன்னைக்கே நம்ம அடமண்டா மேரியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். நாம தப்பு பண்ணிட்டோம் ஆண்டி. பீட்டர், நீ ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? அவங்க தான் கொஞ்ச நாள்ல மேரியை எப்படியாவது சமாதானம் பண்ணி அனுப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதுக்குள்ள நாம அவசரப்பட்டு அவங்களுக்கு சங்கடம் கொடுத்தா நல்லாவா இருக்கும்? வேணும்னா நம்ம அந்த ஃபாத்திமாவுக்கு கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு பார்க்கலாம். ஆமா ஆண்டி, அவகிட்ட மட்டும்தான் மேரி உண்மையை சொல்லியிருக்கான். ஸோ எப்படியும் மேரியோட கரண்ட் ஸ்டேட்டஸை பற்றி அவளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சரி பீட்டர், நீ நம்பர் போட்டு கொடு. ஃபாத்திமா கிட்ட நானே பேசுறேன். ரிங் போகுது. ஹலோ, சொல்லுங்க ஆண்டி. பாத்திமா, மேரியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதாமா? அவளை நேர்ல போய் பார்த்துட்டு வந்தியா? தயவு பண்ணி அவளை பத்தி என்கிட்ட எந்த விஷயத்தையும் கேட்காதீங்க. நிஜமாவே அவ முன்ன மாதிரி இல்ல. அவளுக்கு மேரேஜ் வேணாங்கிற ஃபோபியா இருக்கு. அதனாலதான் தன்னோட சுயரூபத்தை மறைச்சு வேற ஒரு கேரக்டரா நடிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆண்டி, அவளுக்கு உண்மையிலேயே ஏதோ மூளை குழம்பி போயிருக்குன்னு நினைக்கிறேன்.
என்ன ஃபாத்திமா, நீயே இப்படி சொன்னா எப்படிம்மா? அவளை பத்தி எல்லாமே தெரிஞ்சு அவளோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவ நீ மட்டும் தானே. அவளோட மனக்குழப்பத்துக்கு நீதான் ஃபாத்திமா உதவி பண்ணணும். இல்ல ஆண்டி, இது சாதாரண குழப்பம் இல்ல. படிக்கும்போது மார்க் கூடவோ கம்மியோ வாங்கினா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். வேலை கிடைக்கும் போது ஜாப் பத்தின ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எல்லாருக்குமே குடும்பத்தை பத்தி பொதுவா ஒரு குழப்பம் இருக்கும். ஆனா மேரிக்கு இருக்கிறது தான் யாருங்கிற ஒரு குழப்பம். இதுக்கு மருந்தே கிடையாது ஆண்டி. இதுக்கு அவளே தான் ஒரு தீர்வு சொல்லணும். நடக்காத ஒண்ணு நடந்துருமோ நினைச்சு கவலைப்பட்டா நம்ம ஆறுதல் சொல்ல முடியும். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்த மனசுக்குள்ளேயே குழப்பறவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஆண்டி. இல்ல ஃபாத்திமா, நீ மறுபடியும் ஒரு தடவை அவகிட்ட போய் பேசி பார்க்கலாம் இல்லையா? இல்ல ஆண்டி, அது வேஸ்ட். தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. நான் வச்சிடறேன் ஆண்டி. இல்ல ஃபாத்திமா, அது வந்து ஆண்டி என்னாச்சு? என்ன சொன்னா? இல்ல பீட்டர், ஃபாத்திமா கிட்டயும் அவ பழைய மாதிரி இல்ல போல இருக்கு. என் மனசுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. எங்க அவ நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவாடுன்னு பயமா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது ஆண்டி, நீங்க பயப்படாதீங்க. இப்போ கூட நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. சமீக்தாவை பிருத்திவிராஜ் தூக்கிட்டு வந்த மாதிரி மேரி அவங்க வீட்டில் இருந்து நான் தூக்கிட்டு வரேன். அவங்க 4 நாள் டைம் கேட்டிருக்காங்க ஆண்டி, அதனால தான் நான் பொறுத்து போயிட்டு இருக்கேன். அது முடியறதுக்குள்ள அவங்களா அனுப்பணும், இல்ல அவங்கள நான் உண்டில நாக்கிடுவேன். வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அவனை டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனே. அதவா உனக்கு ஏண்டா இந்த நிலைமை? யாதவனை நான் அப்படி விட மாட்டேன், விட மாட்டேன். என்ன ஆதவ், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. உனக்கு என்னடா தலையெழுத்து? உன்னை அப்படிலாம் நான் விட மாட்டேன். நீ முதல்ல வீட்டுக்கு வா. வா நில்லுமா, எங்க கூட்டு போற? கைய விடுங்கம்மா. இங்க பாருங்க சார். என்னம்மா காரியம் பண்ற நீ? பூஜை பண்ணிட்டு இருந்த குழந்தைய பாதியிலே இழுத்துட்டு போறியம்மா. ஏங்க, என் புள்ளைய காணோன்னு ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அவனை கோயில வச்சு பூஜை பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கே உங்க கதை. ஏமா என்னம்மா ஆச்சு? நீ தானம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த குழந்தை என் குழந்தை தான், அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப கோயிலுக்கு நேர்ந்து விடுறேன்னு வேண்டிக்கிட்டேன், அதனால அவன் இனிமேல் இங்க தான் இருப்பான்னு சொன்னேன். இத பாருங்க, நான் எங்கேயும் வரல, யார்கிட்ட எதையும் சொல்லல. என் குழந்தைய கோயில விட்டுட்டு அவன் தட்டை ஏந்திக்கிட்டு உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டிய எந்த தலையெழுத்தும் கிடையாது. என்னம்மா நீ சாமி கும்பிட இடத்துல வந்து குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்க? இத பாருங்க, உங்களுக்குலாம் நான் ஒண்ணு சொல்லிட்டேன். ஆதவன் நான் பெத்தெடுத்த குழந்தை, அவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவனை யாரும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. சரிம்மா, உன் மனசு எனக்கு புரியுது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இதே கோயிலில் இந்த குழந்தைய நேர்ந்து விடுறேன்னு சொன்னியே, ஞாபகம் இல்லையா? பெருமாள், அந்த பேப்பர் எடுத்துருவாப்பா. மனசு கேட்காம கோயிலுக்கே வந்துட்டீங்க. எங்க நீங்களா பெரியவங்களாச்சுன்னு பாக்குறேன். நான் எப்ப உங்களுக்கு எழுதி கொடுத்தேன்? உங்ககிட்ட நான் பேசி நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க முடியாது. நான் என் குழந்தைய கூட்டிட்டு போறேன். இல்லைங்கம்மா, இந்தாங்க. இதை பாருமா, உன் கைப்பட நீயே எழுதி கொடுத்துட்டு போனது எல்லாம் சரியா இருக்கான்னு பாருமா. கோயில் சொத்துக்கு ஆசைப்பட்டா குளம் வழங்காது. என் குழந்தை கோவில் சொத்தா எப்படி ஆக முடியும்? கோயிலுக்கு கொடுத்துட்டா அப்புறம் உனக்கு உரிமை கிடையாதுமா. உன் பிள்ளை ஆத்தா பிள்ளை தான். இதெல்லாம் இந்த மாயக்காரி வேலை நல்லா தெரியும். இது பாருங்க, இதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என்னது இது இப்படி பிடிச்சு போடுறாங்க? இதுக்கு மேல யாராவது என்கிட்ட பேசுனீங்க, இவன் ஏன் பிள்ளை, இவனை யாரும் பங்கு போடுறதுக்கு உரிமை கிடையாது. இது அந்த ஆத்தாவுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். என்னங்க இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போகுது?
சரி விடியா, ஆத்தாவுக்கு தெரியும் அந்த கடனை எப்படி வசூல் பண்றதுன்னு. அவளுக்கு சொந்தமான ஒரு தூசியை கூட வெளியே போக விட மாட்டான். அவங்க மேரியா இருந்த போது கோகிலாவை பத்தி இன்ட்ரெஸ்டா சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க ஹிஸ்டரியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப நான் தான் இவங்க கிட்ட எல்லாத்தையும் சொன்னேனே.